என்னோட எண்ண ஓட்டங்களை நான் கவனித்தேன். அதை கவனிச்சதை பதிவு பண்ணிக்கணும். அந்த பதிவு பண்ண தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். என்னென்னலாம் அப்படின்னா, சையது வந்து கோதுமை சோளமாவில் செய்த ரொட்டியை பீத்து வாய்க்கில் போட்டு கொண்டார், தண்ணீரை வச்சு எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தது இல்லையா? அது ஏன் எண்ணத்தில் உண்மையிலே வறண்டு போன ஒரு ரொட்டி இருந்ததுன்னா, அந்த ரொட்டியை மெல்ல முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் அதை பண்ணியிருப்பேன். இல்லை என் கண் முன்னாடி அந்த திரைப்படம் ஓடுது, அந்த காட்சியை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அது அந்த அளவு விவரமாக இதில் இருக்காது. ஓகேங்களா? இரண்டாவது, சையது வந்து புறாவை பிடிச்சி ஓங்கி அடிக்க போனார் சொல்லிங்களா, அதிலிருந்து எல்லாமே நான் சொன்னது எல்லாமே என்னோட எண்ண ஓட்டங்களையும் சேர்த்து தான். உண்மையிலே அவர் புறாவை பிடிப்பார், அடித்து அப்போ அவங்க பையன் ஒரு லெட்டர் கொடுப்போம். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, புறாவை இடது கையில் பிடித்து கொண்டு வலது கையில் எப்படி ஒருத்தர் லெட்டர் பிரிக்க முடியும் கவர்லேருந்து? அப்போ ஆல்ரெடி இது பிரிச்சிருக்கணும். அவங்க பையன் அந்த லெட்டர் எடுத்து கொடுத்தா தான் இப்படி படிக்க முடியும். அப்போ ஏன் அப்படி படிக்கணும் அப்படின்னா, அப்போ தானே அந்த புறா அவர் கையிலேருந்து நழுவி போகும். ஏன் அதை வலது கையில் பிடிச்சிருக்கணும், இடது கையில் லெட்டர் பிடிக்கணும்னா, ஒருத்தர் வலது கை பழக்கம் இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு செயலை போகும்போது வலது கையில் தானே பண்ணுவார். இதெல்லாம் நான் படிக்கும்போது என் எண்ண ஓட்டத்தில் ஓடின விஷயமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதை உங்களுக்கு நான் சொல்லும்போது அதுக்கு பதிலாக நான் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு, புறாவை பார்த்தாரு, புறாவை பார்த்தது ரொம்ப ஆத்திரம் வந்து புறாவை ஓங்கி அடிக்கிறதுக்கு அடிச்சு போனார். அப்போ லெட்டர் வந்தது, லெட்டர் வாங்கி படிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல லாஜிக்காக நம்ம கொஸ்டின் கேட்போம். புறாவை அடிக்க போனவர் லெட்டர் எப்படி வாங்கினார்? 2 கையில் வாங்கினாரா? அப்போ புறாவை என்ன பண்ணார்? புறாவை விட்டாரா? அப்போ புறா விட்டுட்ட புறா எப்படி திரும்ப அவர் கையில் தப்பிக்கும்? ஸோ கேள்விகள் அப்போ நீங்கள் படிக்கும்போதே உங்கள் மனசு கேள்விகளை கேட்கும். அந்த கேள்விகளுக்கு நான் பதில் கிடைக்கும். நான் படிக்கும்போதே ஒருத்தர் புறாவை ஓங்கி அடிக்க போகிறாரு, ஓங்கி அடிக்க போகிறவர் எப்படி அடிக்க போவார்? வலது கையில் தான் அடிக்க போவார். சையதுக்கு வலது கையா இடது கையா? வலது கை. வலது கையில் ஓங்கி அடிக்கும். அப்போ அவங்க பையன் லெட்டர் கொடுக்குறான். லெட்டர் படிக்கும்போது தான் புறா நழுவி போகுது. அப்போ இந்த சீன் எப்படி இருக்கும்? அவர் இடது கையில் எப்படி கவரை கிழிப்பார்? அப்போ கிழிச்சு இருக்கும். கவரில் தான் அவங்க பையன் லெட்டர் எடுத்து கொடுப்பான். அதை வாங்கி இப்படி படிப்பார், புறாவை பிடிச்சி நிற்பார், புறா விழும். இந்த ஓட்டத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதை நான் சொன்னால் விறுவிறுப்பாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால் அதை நான் சொன்னேன். இவ்வளோதான். ஸோ அந்த முட்டாள் புறா அப்படின்றத எழுத்தாளர் வந்து குறிப்பிட்டுறாரு. ஏன் முட்டாள் புறா அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த புறா எங்கேயுமே தப்பிக்க முயற்சி பண்ணவே இல்லை. ஆபத்துன்றத உணராமே இருக்கு. இல்லை, அதுதான் அதுக்கு தெரியும். அதுக்கு ஆபத்தே இல்லை, ஆபத்தே தெரியாது. ஆபத்து தெரிஞ்சாதான் நம்பிக்கை. அதுக்கு ஆபத்திலே தெரியாது. மனிதர்களை நம்பிதான் அந்த நம்மளுக்கு வந்து உணவு போடுறாங்க. நம்மளை இது வரைக்கும் யாரும் தீங்கு விளை வைக்கல அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒருத்தர் வந்து உட்காடுறீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு நம்பிக்கை, நீங்க வந்து என்னை எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நிற்கிறேன்னு அர்த்தம். இது வந்து நான் வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அவங்க தீங்கு விளைவிப்பாங்கன்னு நான் வந்து அங்கே நிற்கிறது இல்லை. உங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் அங்கே வந்து நிற்கிறேன். நீங்க அப்போ வந்து நீங்க என்னை எடுத்து உங்க சூழ்நிலையை காரணம் காட்டி நீங்க என்னை ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாம நான் உங்க மேல வச்ச நம்பிக்கை தான் அது காரணம். கரெக்டா? அப்படி இல்லாட்டினா அந்த முயற்சின்றதையும் வந்து நான் அதை வேற மாதிரி பார்க்குறேன். ஆக்சுவலாக ஏன்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன்னா என்னுடைய ரெக்கைகள் வந்து வெட்டப்பட்டிருக்கு. ஏன்னா ஒடிக்கப்பட்டிருக்குன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா அது நான் உங்க மேல வச்ச நம்பிக்கை. ஸோ நம்பிக்கையோடு நான் வந்து நிற்கிறேன். நீங்க அந்த டயத்துல வந்து உங்க சூழ்நிலையை கருதி, உங்க சூழ்நிலை எப்படி இருக்கு இருக்காது, இல்லை உங்க மனநிலை எப்படி போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் உங்க மேல ஒரு வச்ச நம்பிக்கையில நான் வந்து நிற்கும் போது உங்க சூழ்நிலை கருதி நீங்க எடுத்து இது பண்ணும்போது என்னை முட்டாள் புறான்னு சொல்லக்கூடாது. முட்டாள் புறான்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஒரே பதில் தான். அழகோட கேள்வி புறாவோட பார்வையில், என்னோட பதில் அந்த முட்டாள் புறான்னு கூப்பிடுறது மனிதனோட பார்வையில். மனிதன் என்றைக்குமே அது மேலே நம்பிக்கை வைக்கல, புறா தான் வச்சிருக்கு. ஸோ புறாவோட பார்வையில் அது கேட்குற கேள்வி கரெக்டு. ஆனால் இந்த கதையை சொல்கிறது யாரு? மனிதன். அதனால அவன் முட்டாள் புறான்னு சொல்கிறான். அதுக்காக அது முட்டாள் புறா கிடையாது, அது புறாவோட பார்வையில். இந்த மனுஷனோட பார்வையில், டே உன்னே ஒருத்தன் பிடிச்சி சாவடிக்க வரான், நீ தப்பிச்சு போகாமல் இருக்கே, அப்போ நீ முட்டாள் தானே. இதை தான் வந்து எப்படி சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணும்னா, கண்ணகி தெரியும் இல்லையா உங்களுக்கு? கோவலன் கண்ணகி மாதவி. அந்த கோவலன் கண்ணகி மாதவி கதையில் கண்ணகியை பெரியார் வந்து அவர் முட்டாள் கண்ணகி அப்படின்னு சொல்லுவார். கண்ணகியை முட்டாள்னு சொன்னதை கண்ணகி முட்டாள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெரியாரை எல்லாரும் வந்து குற்றஞ்சாட்டுவார். கண்ணகியை ஏன் பெரியவர் முட்டாள்னு சொன்னார்னா, கண்ணகி முட்டாள் கிடையாது,
பெரியாரோட பார்வையில் முட்டாள். ஏன் அப்படின்னா, நீ ஒரு மனைவி, உன் கணவன் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணோடு போய் தொடர்பில் இருக்கும்போது அவனை போய் சட்டையை பிடிச்சி ஒரு அறை விட்டு வீட்டுக்கு கொண்டு வராமல் வீட்டில் உட்காந்து அழுது இருக்கியே, நீ முட்டாள் தானே. இந்த பார்வையில் அது அந்த அதே தான். இந்த பார்வையில் தான் கண்ணகி பெரியார் முட்டாள்னு சொன்னார். இதே பார்வையில் தான் இந்த புறாவை இந்த ஆசிரியர் முட்டாள்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு அர்த்தம் அந்த புறா முட்டாள் புறான்னு கிடையாது. இந்த பார்வையில் புறா முட்டாள், தப்பிக்க முயற்சி பண்ணாது. ஸோ தன்னை முழுசாக நம்பின ஒரு புறா, ஆபத்தே உணராத புறா ஆபத்து தானே அது. நீங்கள் ட்ரெயினில் ட்ராக்கில் நடந்து போகிறீங்க, ட்ரெயின் வருது, ட்ரெயின் அடிச்சிடும்னு கான்ஷியஸே இல்லாமல் போகிற ஒருத்தர், கான்ஷியஸ் இருந்தால் தப்பிக்க முயற்சி பண்ணுவீங்க. கான்ஷியஸே இல்லை, அப்போ நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அந்த புறா தப்பிக்குது. அப்போ அந்த சூழ்நிலை அதுக்கான ஒரு ஒரு அந்த அந்த காலம் இல்லை, நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, கடவுள்னு நீங்கள் வச்சுக்கோங்க, அது யாரோ ஒரு சக்தி, அந்த சக்தி அந்த புறாவையே காப்பாற்றும் போது இவரை காப்பாற்றிடும். சையது கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்வார். மனிதர்களோட கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க, சூழ்நிலைன்னு சொல்றது அந்த ஒரு கான்செப்ட்ல ஆக்சுவலாக பாசிட்டிவ் சூழ்நிலைகளும் இருக்கும், நெகட்டிவ் சூழ்நிலைகளும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு ஆறறிவு கொண்ட ஒரு உயிரினம்ன்றதுனால நம்மளோட கண்ணோட்டம் வந்து எப்படி வேணாலும் போகலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து அந்த லெட்டரே வரல அப்படின்னா அவர் செஞ்சது சரியா இருக்குமா, மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, அவர் அடிச்சிருந்திருப்பாரு, அந்த புறா செத்துருக்கும். அப்பனா அந்த செய்ய வந்த விஷயம் வந்து கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது அந்த லெட்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் சூழ்நிலையை வந்து அவருக்கு உருவாக்கியிருக்கு. இன்கேஸ் அந்த சூழ்நிலையை உருவாக்கலன்னா நீ ஏன் அந்த தப்பு பண்ணணும், தேவையில்லாத அந்த உயிரினத்தை நீ அடிக்கணும்னு யோசிக்கணும். கரெக்ட். நீங்க சையதோட கேரக்டர் நம்ம அனாலிசிஸ் பண்றதை விட இந்த இடத்துல அந்த லெட்டர் சையதுக்கு நல்ல செய்தி கொண்டு வரல. இல்ல அப்போ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல கூட அப்பவே வந்து சையத் கம்பெனி கோவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சிருந்தா அந்த புறா அடிச்சு, அப்ப அந்த செய்தி யாருக்கு நல்ல செய்தி? புறாவுக்கு காப்பாத்துறதுக்கான செய்தி தானே அது. அந்த லெட்டர் ஒரு சூழ்நிலை தானே. அது வந்து இப்ப நான் வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். நான் இங்க சையதை வந்து சப்போர்ட் பண்ணல. இல்ல நான் அதை ரெண்டு விதமா பாக்குறேன். எப்படி சொல்றேன்னா, அதை பாசிட்டிவ் தாட்டா நான் எடுத்துக்கிட்டேன்னா அது புடைச்சிருச்சு. அதுவே அது எனக்கு நெகட்டிவ் தாட்டை கொடுத்ததுன்னா அது உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது வந்து அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தானே இருக்குன்னு சொல்றேன். அது ஒரு மனிதனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்குன்னு சொல்றேன். ஆமா 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 மனித இப்ப அந்த 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 கடிதம் வந்து சையதா நம்மளோட சூழ்நிலைகள்னால இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்றேன். அது கரெக்ட். நீங்க இதை நீங்க உங்களோட சரியான ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்ப அவருக்கு அந்த லெட்டர் நல்லது வந்ததுனால அவர் வந்து பறவையை தப்ப வச்சுட்டாரு, கெட்டது வந்ததுனால அடிச்சு சாவடிச்சுட்டு பாருல, அப்போ அது தவறு தானே அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்ட் தான். அது வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மை தானே. நீங்க உங்களுக்கு இன்னொருத்தருக்கு எந்த ஒரு ஆபத்தை செய்ய முடியாத ஒரு பர்சனாக நீங்க இருக்கணும். நீங்க உங்களோட கோவத்தை வந்து இன்னொருத்தர் மேலே காமிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த அந்த ஒரு சராசரி எண்ணம் கொண்ட ஒரு ஆள் தான் அவர் சையது ஒன்றும் நல்ல எண்ணங்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சையது வந்து கடந்த காலத்தில் நிறைய தவறுகள் செய்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி தான் இருப்பார். அவர் வந்து தேவையில்லாமல் அங்கே இருந்தவங்களை அவங்க பையன் அடித்து துரத்தும் போது அவர் போய் தடுக்கல. அப்போ அவர் இப்படி ஜஸ்டிஃபை ஆகுது, அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் தான். இல்லை, நான் இது வந்து நான் சொன்னது இதுதான். நம்ம வந்து சின்ன ஒரு புது நடைமுறையை வந்து நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் இதை நான் எடுத்தேன். ஆமாம், அழகு வந்து எனக்கு நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் சிரிச்சது அதுதான் காரணம். அழகு வந்துட்டு ஐயோ அப்படி சொல்கிறாங்க. அழகு வந்து நீங்கள் வந்து நான் வந்து வாசகர் வட்டத்துக்கு புக்கு கொடுக்குறேன், ஆனால் என்னையை வச்சுலாம் எதுவும் சொல்லக்கூடாது, என்னைய பேர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நபர் அவர் இன்னைக்கு கேள்வி கேட்க வச்சா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். எனக்குமே அந்த கதையில உறுத்துனது வந்துட்டு முட்டாளங்கிற வார்த்தை தான். அது அந்த அந்த சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. அந்த சைடு வந்து அந்த கையில இருக்கும் போது தான் வந்து அந்த மனுஷன் வந்து நம்மளுக்கு அடிச்சு கொல்ல போறான்னு தெரியாது. ஓகேவா? இதுக்கப்புறமும் அவன் அந்த கையில இருந்து விட்டுட்டான். ஓகேவா? நாளைக்கும் அந்த புறா மறுபடியும் அதே மனுஷனை ட்ரஸ்ட் பண்ணும். அந்த நம்பிக்கை புறாக்கு வந்து புறாவை பொறுத்த வரைக்கும் அதை பாக்குறது மனுஷன் தான் ஒரு சாப்பாடு போடுறது. ஸோ அந்த நம்பிக்கை வந்து புறாக்கு போகாது. அந்த சப்போஸ் எடுத்திருந்தா கூட அந்த புறாவுக்கு வந்து கடைசி செகண்ட்ல வந்து நம்மள இப்படி அடிச்சாரேன்னு தோணிருக்கும். அந்த அந்த மனுஷன் அவனை விட்டதுனால நம்மளுக்கு தூக்கினாரு, விட்டுட்டாரு. ஸோ அந்த புறா பொறுத்த வரைக்கும் அது வந்து நாளைக்கும் அந்த மனுஷனை வந்து நம்பிக்கையோட தான் பார்க்கும். ஸோ when the writer says that முட்டாள் புறான்னு சொல்றது வந்து
அந்த 5 அறிவு உள்ள ஜீவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஸோ அது வந்து எதிர்பார்க்கறது உணவு, எதிர்பார்க்கறது ஒரு நம்மளை தூக்கி இது பண்றாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். ஸோ அதோட ஆங்கிள் இருந்து பார்க்கறப்போது மனுஷனும் நம்பிக்கையை தான், மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை அதுக்கு குறையில. பட் ரைட்டரோட ஆங்கிள் இருந்து இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங். நீங்க இதை படிக்கும்போது ஒருவேளை வந்து நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கலாம். நீங்க படித்தீங்க அப்படின்னா நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. அந்த முட்டாள் புறா ஏன் அப்படின்னு சொல்றது அந்த சூழ்நிலையோட கணத்தை விளக்குறதுக்கு. அந்த ஒரு இங்க பாருங்க, நான் இதை தான் ஒரு சாதாரண உதாரணத்தோட சொன்னேன். உங்களுக்கு நீங்கள் ட்ராக்ல நடந்து போறீங்க, எதிர்க்க ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின் வந்தால் நீங்கள் அடித்து செத்து போயிடுவீங்கன்னு உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நீங்கள் தப்பிக்க முயற்சி பண்ணுவீங்க. எதிர்க்க வர்றது ட்ரெயின், அது இடிச்சா நம்ம செத்துருவோன்ற எந்த ஒரு புத்தி சுவாதீனமும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தானே. அப்போ உங்களை அந்த இடத்துல முட்டாள்தனமாக போறீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த முட்டாள் போறாது. ஸோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க போகிறதே கிடையாது. நம்பிக்கையினால, அழகு சொன்ன நம்பிக்கையினால இந்த மாதிரி சையது மாதிரி மனிதர்களும் இருப்பார்கள் என்ற எண்ணம் கொஞ்சமும் இல்லாத ஒரு புறா. அப்போ அது முட்டாள் புறா தானே. நாம ஒருவேளை நீங்கள் இப்படி கூட பாருங்களேன், காசு சேர்க்குறவனு புத்திசாலியும் 10 பேருக்கு உதவுறவனு முட்டாள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது ஒருத்தரோட பார்வையில் சரி, ஒருத்தரோட பார்வையில் தப்பு. அந்த மாதிரி நான் இவ்வளோ ஐயோ எல்லாரும் பயங்கர ஆழமாக சிந்திக்கிறீங்க. நான் இவ்வளோ ஆழமாலாம் சிந்திக்கல. எனக்கு நீங்கள் இந்த முட்டாள் புறான்னு சொல்லும் போது ஒரு புறா இவ்வளோ பெரிய விவாதத்தை உண்டாக்குவான்னு தெரியல. நான் வந்து எனக்கு ரிமோட்டாக தான் தெரிஞ்சது. நீங்கள் இந்த கதையில் சட்டம் நடக்கும்போது எடுத்து உடைப்பாங்க, ஒன்றுமே பண்ணாத இதுக்கு புறா இதாகுதுன்னு ஒன்று. இந்த கதையில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை நான் பார்த்தது எப்படின்னா, சையத் அப்துல் காதர் அண்ட் கம்பெனி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த திருப்புமுனைக்கு அந்த பேர் தான் காரணம். ஆனால் அதை எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து யூகத்தை உருவாக்குற மாதிரியும் இருக்காது. ஆனால் உங்களை கடைசி நேரத்தில் எடுத்து வந்து அப்படியே கோர்வையாக சேர்த்து விடும். அது கடைசியாக வந்த லெட்டர் சையத் அப்துல் காதர் அண்ட் கம்பெனின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இது எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான ரொம்ப ஒரு திரைப்படத்துக்கான மொத்தமாக ஒரு 8 பக்கம். ஒரு திரைப்படத்துக்கான அத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது பாருங்கள். அந்த கதை ராம் சொன்ன மாதிரி முன்னையும் பின்னையும் போய் வரும். என்ன நடந்தது, இப்போ எப்படி வந்தது, எடுத்து வந்து எல்லாத்தையும் சேர்க்கும். அது இந்த கதையோட. சொல்லுங்க, நீங்க எது கேட்க வந்தீங்க? இந்த புறாவும் இந்த சையதும் வந்து சும்மா ஒரு பார்வை தான். நீங்க கேட்குற எதுவுமே தப்பு கிடையாது. நான் இதோட ஆசிரியரும் கிடையாது. ஆனால் நீங்க எந்த கேள்வினாலும் கேட்கலாம், தயக்கம் இல்லாமல். 2 பேருமே சூழ்நிலை கைதியாக தான் நான் பார்க்குறேன். கரெக்ட். ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது, ஆங்கிலேயர்கள் வந்திருக்கும் போது, அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாமே குறுநில மன்னர்கள் தனித்தனியாக ஆட்சி செய்த பகுதி தான் இது. திடீர்னு ஒரு நாள் சுதந்திரம் வந்துச்சு. அப்போ கூட ஹைதராபாத் அந்த நிஜாம் ஆண்ட பகுதி நம்ம இந்தியாவுக்குள்ள அக்காமடேட் ஆகல. ஆமாம். ஒரு சூழ்நிலையில இந்தியா கம்பல் பண்ணி அவங்கள போய் பிடிச்சிக்கிறோம். அதனால இப்போ இவருக்கு வர சையது நல்லா தான் வேலை பார்த்தாரு, ரிட்டையர் ஆகிட்டாரு. அவரால் நல்ல லைஃப் நடந்திருக்க முடியும். ஒரு நல்ல அட்வைஸ்ல இந்த ஊருக்கு வந்து அந்த நிஜாமோட வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. He is good in his position. இவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கு. இந்தியா அந்த நிஜாம் ஆண்ட பகுதியை ஆக்குபை பண்ணிக்கிறது. அதனால இவரோட தொழில் போகுது. தொழில் போனதுல இருந்து இந்த ஆசிரியர் அவர் படுற பாடுகளையே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரால் தொழில் செய்ய முடியல. நிஜாமோட இருந்த பற்றுலையும் அவர் பார்த்துட்டு இருந்த வேலையோட விசுவாசத்தினாலையும் அவருக்கு சப்போர்ட்டராகவும் சில பேரை பகைச்சிக்கிற மாதிரி இருந்ததுனால அவருக்கு அந்த ஊர்லேயே தொழில் ஓடலை. அடுத்து அவரால் ஒரு சில தொழில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வாடகை ஏஜென்ட்டா ஒரு 10 ரூபாயை வாங்கி கூட அதற்கான பயனை ராகவன் பையனுக்கு கொடுக்க முடியும். ஸோ இவர் எங்கேயோ நடந்த ஒரு மாற்றம் அல்லது ஒரு ஆட்சி மாற்றம் கரெக்ட் இங்க சூழ்நிலை கைதியா இவரை போட்டு நசுக்குது. இதே தான் புறாவுக்கு நடந்தது. இவன் ஒரு இடத்துல வந்து இந்த சுகத்துல வந்து உட்காந்துருக்கான். அந்த புறா யாருன்னே தெரியாது. இந்த புறாவும் ஒரு சூழ்நிலை கைதி தான். அது யதார்த்தமா எல்லாரும் போடுற உணவை சாப்பிடுற மாதிரி தானும் சாப்பிட வருது. ஆனா இவனுக்கு இருந்து அந்த புறாவுக்கு சம்மந்தமே இல்லாத இவன் அந்த புறாவை பிடிக்கும் போது அந்த புறாவும் ஒரு சூழ்நிலை கைதியா நசுங்கி இவன் கையில இருக்குது. ஸோ 2 பேருமே அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சூழ்நிலையினால அகப்பட்டு ஒரு சில வேதனைகள் அனுபவிக்கிறாங்கன்றத இந்த ஆசிரியர் வந்து 2 பார்ட்டா எழுதி கொண்டு போனாரும் நான் நினைக்கிறேன். எக்ஸலண்ட். இது வந்து நான் எந்த இடத்துலையுமே வந்து இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வரவே இல்லை. ஆனால் இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஓவியம் கொடுக்குற ஒரு சுதந்திரத்தை நான் ஒரு புத்தகம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உங்களோட எண்ண ஓட்டங்கள் தான், நீங்கள் தான் அதனோட ஜட்ஜ். இது வந்து நீங்கள் சொல்கிறத வந்து
எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. இது ஏன் இப்படி வருது, ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் கேட்கவே முடியல. சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளோட விளைவாக இருவர் வாழ்க்கை எப்படி மாறுச்சு. அது சையதுவாக இருந்தாலும் சரி, புறாவாக இருந்தாலும் சரி, 2 பேரோட வாழ்க்கையிலும் நடந்த சம்பவங்களுக்கு அவங்க காரணம் இல்லை, சூழ்நிலைகள் காரணம். சூழ்நிலையில் இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பர். இது இது இப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு வேற யாராவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ஆமா வேற ரொம்ப ஹிஸ்டரியோட சூப்பரா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா அந்த நிகழ்வு. ஒரு சின்ன கதை கண்டினியூ பண்ணலாமா? சொல்லிடுறேன். இல்ல இங்க இருந்து சொல்லிடுறேன். ஸோ அது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க கடந்து வந்த பாதைகள்ல இருந்து இது போது இப்போ இவர் ஹிஸ்டரியோட அசோசியேட் பண்றாரு, இவர் அந்த புறாவோட இதுல இருந்து அசோசியேட் பண்றாரு. அவங்களோட வேலை, அவங்களோட வளர்ந்து வந்த இது, அவங்களோட கோர் கம்பிட்டன்சி கருத்துல இருந்து செயல்படுறாங்க. அதுவே நீங்க அந்த கதைக்கும் நீங்க சொன்னதுக்கும் நீங்க 8 பக்கம்ங்கிறீங்க. 8 பக்கத்தை இவ்வளோ விவரமா சொன்னது உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் ஒரு இல்லை தெரியல, உங்களுக்கு நேரம் இருந்தால் 2 அது. ஆனால் எப்படி இது ஒரு ஒரு சரியாக சொல்லணும்னா 2 தாள்கள் 3 பக்கம் இருக்க ஒரு சின்ன கதை. அது எப்படி நம்ம சூழ்நிலை கருதி தான் இதை கண்டினியூ பண்ணுறோம். இது இப்போ நீங்கள் பார்த்த சையதோட கதை மாதிரியும் ஒரு விறுவிறுப்பு அதெல்லாம் இருக்காது. இது ரொம்ப சாதாரணமான ஒரு கதை. இந்த கதை அசோகமித்ரன் யார் அப்படின்றத டிஃபைன் பண்ணிடலாம். இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா சரியாக 3 பக்கங்கள் அவ்வளோதான். ஆனால் இந்த 3 பக்கம் உங்களுக்கு ஒரு 2 மணி நேர பேருந்து பயணத்துக்கான அனுபவத்தை கொடுத்துரும். படிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இப்போ படிக்கல, நான் சும்மா சொல்கிறேன், அந்த கதையை மட்டும் சொல்கிறேன் சுருக்கமாக. ஆனால் படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறேன் அந்த கதையை. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பேருந்தில் பயணம் அப்படின்றது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு பயணம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக வேலை நாட்களில் பேருந்து பயணம், இருசக்கர வாகனங்களோ ஆட்டோக்களோ ரயில் பயணங்களோ நமக்கு வசதி இல்லாத காலங்களில் நமக்கு பேருந்து மட்டுமே ஒரே வழி என்ற காலங்களில் பேருந்து பயணம். அந்த பேருந்தில் உங்களுக்கு ஜன்னலோரம், அதுவும் ஜன்னலோரத்தில் ரொம்ப குறிப்பான ஒரு இடம் அப்படின்னா பேருந்தின் கடைசி அந்த படிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த ஜன்னலோர இருக்கை கிடைத்து விட்டால் பேருந்து மொத்தமும் உங்கள் பார்வையில் இருக்கும். நீங்கள் பேருந்தில் இருக்க ஒருவரையும் உங்கள் மனம், ஏன்னா நீங்கள் ரொம்ப வசதியாக உட்காந்துருப்பீர்கள், உங்களுக்கு மனசில் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. பேருந்தில் சீட்டு கிடச்சி அப்படின்னா அதை விட ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபே கிடையாது. உங்களை எல்லாத்தையுமே மறக்க வச்சிடும். அது மறந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம பஸ்ஸில் இருக்க எல்லாரையும் ஒருத்தராக அனலிசிஸ் பண்ண ஆரம்பிப்போம். இவங்க என்ன தலையில் போட்டுருக்காங்க, இவங்களுக்கு குளிருதோ, இப்போ குளிர்துனா இவங்களுக்கு கோல்டாக இருக்குமோ, ஜுரமாக இருக்குமோ, இப்படி நம்ம மனசு அர்த்தமில்லாத விஷயங்களை ஓட்டிக்கினே இருக்கும். இதுதான் பல நேரங்களில் நம்மளை உயிர் போட வச்சிருக்க விஷயமே. இந்த கதையிலையும் இப்படி ஒரு ஒரு எண்ண ஓட்டம் தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேர பயணத்தில் ஒருத்தரோட எண்ண ஓட்டம். அந்த பேருந்து கிளம்புது, அந்த பேருந்து எங்கேயுமே நிற்கலை. குறிப்பாக அந்த பேருந்து ஒரு ஃபர்லாங்குக்கு ஒரு தடவை நிற்கிற ஒரு பேருந்து, நிறைய ஸ்டாப்புகள் நிற்கிற பேருந்து. ஆனால் அன்றைக்கி ஒரு 5-6 ஸ்டாப்பிங் தாண்டி ஆயிற்று. ஆனால் பேருந்து நிற்கவே இல்லை. பேருந்தில் நிற்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னா, பேருந்தில் இருக்கும் கூட்டம், அமர்ந்திருப்பவர்கள் நிற்பவர்கள் என கூட்டம் நல்ல கூட்டம். பேருந்தில் நிற்பவர்கள் பெரும்பாலும் கையில் கோப்புகளை வைத்திருந்தனர், அலுவலக கோப்புகள், ஃபைல், ஆஃபீஸ் ஃபைல். அது நேரமும் அலுவலக நேரம் கிடையாது, அலுவலகம் கடந்த நேரம். குறிப்பாக மக்கள் ஒன்று சினிமாவிற்கு சென்று படம் விட்டு இது நடக்கிற பீரியட் ரொம்ப லாங் பேக். மேட்னி ஷோ மொத்தமே 4 ஷோ தான் இருக்கும். அதில் நைட் ஷோ முடித்து வராங்க, அந்த நேரத்தில் தான் வராங்க. ஸோ பெரும்பாலானவர்கள் கையில் கோப்பு வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா நான் அசீவ் பண்ணிக்கோங்க, நான் இந்த கதையை படிக்கும்போது நான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். இப்போ நீங்களும் அப்படி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண போகிறீங்க. நீங்கள் இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, குறிப்பாக நான் சொன்ன சீட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பஸ் மொத்தமும் விசிபிளாக இருக்கும். ஸோ பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே கையில் ஆஃபீஸ் ஃபைல் வச்சுருக்காங்க, கோப்புகளை வைத்திருந்தனர். அப்போ இவங்கெல்லாம் இன்னைக்கு கோப்புகளை வைத்திருக்கிறார்கள் என்றால் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஓவர் டைம் உட்காந்து வீட்டில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் முடிக்காதனால மேனேஜர் திட்டி இருப்பார். அப்போ நான் வீட்டில் போயாவது முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃபைல் எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஆஃபீஸ் ஃபைல் எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறவங்க வீட்டுக்கு போனதை என்ன பண்ணுவாங்க, நேராக போய் உட்காந்து ஆஃபீஸ் ஃபைலை பார்ப்பாங்களா, இல்லை வீட்டுக்கு போனதும் முக கழுவி உடை மாற்றி சாப்பிட்டு விட்டு உட்காந்து குறிப்பெடுத்து தூங்கிடுவார்களா? இந்த 2த்தில் எதை பண்ணுவாங்க? இப்போலாம் போகிறவங்க டயர்டாக இருக்காங்க, கேள்விகளுக்கான பதில் போயினே இருக்கும்.
இவங்க போகிறவங்க இப்போ டயர்டாக இருக்காங்க. அப்போ போய் உட்காந்து உடனடியாக இவர்களால் கோப்புகளை பார்க்க முடியாது. அப்போ இவங்க கண்டிப்பாக முகங்கள்னா தான் புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ முகம் கழுவார்கள், உடை மாற்றுவார்கள். உடை மாற்றி விட்டு முகம் கழுவி விட்டு சாப்பிடாமல் எப்படி சாப்பிட்டுட்டு ஃபைலில் உட்காருவாங்க. ஃபைல் பார்க்கும்போது தூங்கிடுவாங்களோ, தூங்கிட்டாங்கன்னா வீட்டுக்கு போனதும் மேனேஜர் திட்டுவார். நாளைக்கு போனதும் மேனேஜர் திட்டுவார். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது அந்த இன்ஸ்பெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடக்குதா, இவர் முடிக்காமல் போயிட்டா தான் பிரச்சனை ஆகிடுமே, முடிச்சிடுவார். அப்போ டெய்லி இந்த ஃபைல் எடுத்துன்னு போயிட்டு இதே மாதிரி தான் பண்ணுவாங்களா இவங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு மனசு யோசனை இருக்கும்போது 4-5 ஸ்டாப்புகள் கடந்துட்டு 4-5 ஸ்டாப்புகள் கடந்த பிறகு பேருந்து நிற்காமல் செல்லுது அப்படின்னா அப்போ 4-5 ஸ்டாப்பில் ஏன் பஸ் நிற்கலை? அப்போ அந்த 4-5 ஸ்டாப்பில் சினிமா விட்டுருக்க மாட்டாங்க. சினிமா விட்டு அவங்க தான் பஸ்ஸுக்கு நிற்பாங்க இந்த நேரத்தில். இல்லைனா அந்த இடத்துல அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க ஆல்ரெடி வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்லைனா இன்னும் வேலை செஞ்சு நிற்பாங்க. அப்போ இந்த பேருந்து நிற்காமல் போகிறதுக்கு காரணம் அங்கே ஸ்டாப்பில் ஆள் இல்லையா, பேருந்து கூட்டமாக இருக்குன்னு நிறுத்தாமல் போகிறாரா அப்படின்ற யோசனையோட பஸ் போயினே இருக்குது. அடுத்த பேருந்து அடுத்த ஸ்டாப்பில் பஸ் நிற்கும். பஸ் நிற்கும் போது எல்லாம் ஏறுறாங்க, பஸ் கிளம்பியாச்சு. கண்டக்டர் முன்னேறி போன்னு கத்துறாரு. முன்னேறி போன்னு கண்டக்டர் கத்துனாரு. அதை யாரும் காதில் வாங்கிக்கவே இல்லை. கத்துன கண்டக்டரும் அதை கண்டுக்கல. தான் சொன்னதை யாராவது கவனிச்சாங்களான்னு. அப்போ இந்த கண்டக்டர் இது ஒரு டீ குடித்த பின் புகை பிடிக்கும் பழக்கம் போல் பஸ்ஸில் பேசஞ்சர் ஏறினதும் கத்துற ஒரு பழக்கமாக இருக்குமோ? அப்போ இதுக்கு பலன் எதிர்பார்க்க மாட்டார், இதுக்கு முடிவு கிடையாது, இதில் எந்த ஒரு விடையும் இருக்காது. அப்போ இவரோட தன்னிச்சையான ஒரு செயல் கத்துறது. அப்போ கத்துறவர் இப்போ ரொம்ப ஈனமாக கத்துறாரு. அப்போ காலையில் ரொம்ப குரல் வலிமையாக இருந்திருக்கும். நாள் முழுக்க கத்தி ஒரு டயர்டாக இருக்கார். அப்போ ஒரு டீயும் ஒரு தம்மும் குடிச்சா அவருக்கு திரும்ப அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், திரும்ப கத்துவார் அப்படின்ற எண்ண ஓட்டத்தோடவே கண்டக்டர் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர்கிட்ட கண்டக்டர் காதுகிட்ட ஏதோ சொல்கிறார். சொன்னதும் அந்த நபர் மேலே ஏறி வர்றார். மேலே ஏறி வர்றவர் ஒரு மனிதன் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற அளவில் தான் விளக்கு வெளிச்சம் இருக்குது. ஆனால் அவர் கையில் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த கையில் இருக்க புத்தகம் என்ன அப்படின்னா, அது புத்தகம் இல்லை அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா, அதில் அந்த வருடத்தின் எண்கள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இது 1960ன்னு வச்சுக்கோங்களேன், 1960ன்னு குறிச்சிருக்கு. அப்போ எண்கள் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு டைரியாக இருக்கும். அப்போ இந்த நபர் டைரி எழுதும் பழக்கமாக இருப்பார். அப்போ இந்த டைரியை வீட்டில் எடுத்துமே வைக்கிறார் போல இருக்கு முடிச்சுட்டு. ஆனால் இன்னும் ஒரு நாள் இருக்கே வருஷத்துக்கு முடியறதுக்கு. அப்போ இன்றைக்கே இவர் எடுத்துன்னு போகிறாரு. அப்போ வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சு எழுதுவார் போல இருக்கு டைரியை அப்படின்ற எண்ணத்தோடவே அந்த டைரி வச்சிருந்த நபர் கொஞ்சம் உள்ள நகர்ந்து வராரு. பேருந்தில் இருக்கும் வெளிச்சத்தில் அவரோட முகம் தெரிகிறது. அவருக்கு வயது ஒரு 30 இருக்கும். பார்ப்பதற்கு எப்படி இருக்கார்? பார்த்த உடனே நான் பார்க்குறேன், அவரை பார்த்ததுமே அவரோட முகம், அவரோட உடை எல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு 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 நமக்கு ஒரு கருத்து ஏற்படும் இல்லையா, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் வம்பானவர், இவர் மோசமானவர்ன்ற எண்ணங்கள் எதுக்குன்னே தெரியாது நமக்கு வரும் இல்லையா. அந்த மாதிரி எனக்குள் ஒரு ஓட்டம். அது அவர் இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான்னா அம்மா அப்பாவுக்கு அடங்கியிருப்பான். அப்போ இந்த பையன் எதுக்கு டைரி எடுத்துன்னு போகிறான்? 30 வயசு பையனுக்கு டைரி எழுதுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குமே. அப்போ வீட்டில் போய் வச்சு எழுத போகிறான். வீட்டில் போய் எழுதுறது தான் என்ன எழுதுவான்? இன்னைக்கு இது நடந்தது, மாமனாருக்கு 50 ரூபாய் கேட்டு லெட்டர் எழுப்பினேன், என் மைத்துனம் என்னிடம் 10 ரூபாய் கேட்டான் அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆயிருக்குமா? கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாரு? இவரோட ஜாதியிலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணியிருப்பாரா? அப்போ ஜாதி ரொம்ப முக்கியமா? ஜாதி முக்கியம் இல்லை தான். ஆனால் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள் தெரியாது. அப்போ இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு அவங்க மாமனார் மாமியோட சரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் அவங்களுக்குள்ள சுணங்கள் ஏற்படுமே. ஆனால் இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான், வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் ஆகாமல் இருந்தோன்னா என்னவா இருக்கும்? காதலிப்பானோ? அப்போ இவன் காதலிக்கிற பொண்ணை பற்றி இதில் எழுதியிருப்பானோ? அப்போ நாளைக்கு எழுதுவானா? என்ன எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு நல்லா யோசிச்சுக்கும் போதே அவன் நல்லா நகர்ந்து என் கிட்ட வரான். கிட்ட வரும்போது நல்ல விளக்கு வச்சதில் அவன் முகம் தெரியுது. அவன் முகம் மிக சோகமாக இருக்கிறது. அப்போ சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? மிக சோகமாக இருக்கிறான் அப்படின்னா இது நாள்பட்ட சோகம் கிடையாது, இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியோட தொடர்ச்சி அது. என்னோட அவனோட சோகம் மிக புத்துணர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னா இனிஷியலாக உங்களோட கிரை அதிகமாக இருக்கும், போக போக குறையும் இல்லையா? அவனோட சோகம் ரொம்ப தீவிரமாக தெரியுது. அப்போ இந்த சோகம் இன்றைய நாள் குட்பட்ட சோகம் தான். என்ன சோகமாக இருக்கும்? ஐயோ இவனுக்கு கல்யாணம் ஆகாது, லவ் பண்ணுறேன்னு சொன்னமே, அப்போ அந்த பிரச்சனையாக இருக்குமோ? என்ன பிரச்சனையாக இருக்கும்? இவங்க வீட்டில் ஒத்துன்னு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் தான் பிரச்சனை தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்பா இவனை கம்பி எடுத்துன்னு அடிக்க வந்திருப்பார், அவங்க அம்மா நெஞ்சை பிடிச்சின்னு விழுந்திருப்பாங்க. இனிமேல் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரான். அந்த சோகம் தான் அவனுக்கு.
அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இனிமேல் நம்ம பிரிஞ்சது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு டைரி எடுத்துன்னு வரான்ல, அப்போ எவ்வளோ சோகம் அவனுக்கு. இந்த வயசில் 20 வயதில் நடக்கும் தோல்விகளை மனம் எளிதாக எடுத்துக்கொள்ளும். ஏன்னா கடந்து போகிறதுக்கான உங்களுக்கு வாழ்வியலில் நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. 25 வயதில் தோல்வி கொஞ்சம் தாக்கும், 30 வயதில் தோல்வியின் தீவிரம் அதிகமாகும், 40 வயதில் தோல்வியை தாங்கவே முடியாது. இது ஏன்னா நமக்கு அனுபவங்கள் மூலமாக நம்ம ரொம்ப உஷாராயிட்டோம். அதுக்கப்புறமும் ஒரு தோல்வி வருதுன்னா அந்த தோல்வியை நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ இந்த பையனுக்கு 30 வயசு அப்படின்னா இந்த 30 வயசோட தோல்வி இவனால் தாங்க முடியாது. தோல்வி தாங்க முடியாமல் போகிறவன் இந்த டைரியில் என்ன எழுதியிருப்பான்? இந்த டைரி என்னவா இருக்கும்? இந்த டைரியில் 365 நாள் இருக்கும், 365 பக்கங்கள் இருக்கும். அப்போ 365 பக்கங்களை ஒரு நாள் போக 364 பக்கங்கள் எழுதியிருக்கான். 364 பக்கங்கள் போக இந்த டைரியில் வேறு என்ன இருக்கும்? இந்த டைரியில் ஒரு முழு பக்கத்துக்கு அந்த வருடத்தோட கேலண்டர் இருக்கும். அது போக அதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் அவனை பற்றிய பெயர், அவன் தந்தை பெயர், அவனுடைய வயது, அவனுடைய ரத்தம், அவனுடைய அவசர தொலைபேசி எண், அவன் வீட்டு அட்ரஸ்ஸு, அவசரத்துக்கு யாரை கூப்பிடணும், இந்த மாதிரி விஷயங்கள் தானே அதில் இருக்கும். அப்போ இந்த டைரி அவன் எடுத்துன்னு போகிறான். அவன் ஆல்ரெடி காதலில் சோகம் அடைஞ்சிருக்கான், தோல்வி அடைஞ்சிருக்கான், அவன் அந்த சோகமாக இருக்கான். அப்போ இந்த டைரி எடுத்துன்னு போகிறான். இந்த டைரி எடுத்துன்னு அவன் போகிறான் அப்படின்னா இவன் போயிட்டு தன்னை தற்கொலைக்கு முயற்சி பண்ண போகிறான். தான் தற்கொலையானதும் தான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமாக இந்த டைரி எடுத்துன்னு போகிறான். அப்போ இந்த டைரி அவன் சாகிற இடத்துல கிடைக்கும். நாளைக்கு இதை பார்த்த ஒருத்தர் அதிலிருந்து நம்பருக்கு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவார் இவன் இறந்துட்டான் அப்படின்னு. அப்போ இவன் சாக போகிறான். ஐயோ இவன் சாக போகிறானே, இவனுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, இவனோட வயசு ரொம்ப சின்னது, இந்த காதல் தோல்வியிலேருந்து இவனை யாராவது காப்பாற்றணும், கடவுளே இவனை எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற ஒரு பதட்டம். உண்மையிலே நீங்கள் ஒருத்தனை பார்க்குறீங்க, அவன் கையில் டைரி இருக்குது, அவன் சாகிறதுக்கு தான் போகிறான், 100% உங்கள் கையில் அவன் லெட்டர் எழுதி கொடுத்துறான், நான் சாக போகிறேன், இதை அடையாளத்துக்கு தான் வச்சுன்னு போனால் அவங்க மனசு எவ்வளோ பதப்பதைக்குமோ அந்த பதப்பதைப்பை உண்டாகும். இப்படி பதப்பதைக்கும் போதே அந்த பேருந்து நிற்குது. அந்த நின்ன இடம் டிப்போ, அதான் லாஸ்ட்டாக. அந்த பையன் அந்த டைரியோடு இறங்கி நடந்து போகிறான். தெருவிளக்குகளுக்கு இடையே இருக்கும் இருட்டில் மறைந்து போகிறான். அவன் என்ன ஆக போகிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்படின்ற ஒரு 3 பக்க டைரின்ற ஒரு சிறு கதை. ஆனால் இந்த கதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் இந்த கதையை குறைஞ்சது 2-3 தடவை நான் படித்தேன். ஏன்னா இந்த கதை யார் சொல்கிறாங்கன்றது நமக்கு புரியவே புரியாது. இந்த சையது கதையில் சையதை பற்றி சொல்கிறார், ஆசிரியர் தான் சொல்கிறாருன்னு தெளிவாக தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு கதையில் அந்த இறையன்பு தான் கதையே சொல்கிறார். இவங்க சொன்ன கதையில் ஆசிரியரோட பார்வையில் இல்லை அந்த பொண்ணோட பார்வையில் ஏதோ ஒருத்தரோட பார்வையில், இந்த கதை யாரோட பார்வையில் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு தடவை படிக்கும்போது இது பேருந்து ஒரு மனுஷனாக இருந்து பேருந்து பார்த்தா ஃபீல் பண்ணுமா, அதுவா? இல்லையே, பேருந்து நிற்காமல் போகிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ யார் தான், யாரோட பார்வையில் இது? கடைசியாக ஒரு டைம் நானே என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், நானே உள்ளே இருக்கேன், என்னோட எண்ண ஓட்டம் தான் அப்படின்றது. அப்போ நான் ஒன்ஸ் நான் தான் அது அப்படின்னா அந்த எண்ண ஓட்டம் எனக்குள்ள பதப்பதைப்பு உண்டாக்குது. உண்மையிலே இது தவிர்க்கவே, இது ஒரு கற்பனை, இது உண்மை இல்லாத ஒரு நிகழ் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பேருந்தில் பயணம் பண்ணுற எல்லாருமே அர்த்தமில்லாத விஷயங்களை கனவு மாதிரி ஒரு திரைப்படம் மாதிரி ஓட்டிக்கினே பேருந்தில் பயணம் செய்தது தான் அதிகம். ஒருவேளை உங்களுக்கு பேருந்தில் பயணம் செய்த அனுபவம் இல்லை என்றால் இதை உங்களால் யூகிக்க முடியாது. பேருந்தில் நீங்கள் பயணிக்கிறீர்கள், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, அதில் நின்றுன்னு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜன்னலோட சீட் கிடைக்கிறது எவ்வளோ சொகன்னு புரியும். அந்த ஜன்னலோட சீட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களோட பார்வை பேருந்தில் இருக்க ஒருத்தர் மேலேயும் படியும். அவங்கள நீங்கள் அலச ஆரம்பிப்பீர்கள். இவங்க யார், எங்கே போகிறாங்க, பை எடுத்துன்னு போகிறாங்க, இனிப்பு எடுத்துன்னு போகிறாங்க பொண்ணு. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்க ஒரு மனுஷனுக்கு இந்த சிறுகதை ஒரு திரைப்படம் பார்த்த அனுபவத்தை கொடுக்கும். முதல்ல இப்போ தான் நான் புக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக ஆரம்பிப்பதற்கு மிகச்சிறந்த புத்தகம். இத்துடன் இன்றைய நிகழ்வுக்கான விரிவு முடிகிறது. ஏதாவது உங்களுக்கு என்ன தெரியும்? மெயினாக இந்த இதில் ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு செய்த சொன்னதாக இருக்கட்டும், அடுத்தது நாராயணன் சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது இப்ராஹிம், பூரா ஒவ்வொரு கேரக்டர் சொல்கிறதும் ஒவ்வொரு நாட்டாக கொண்டு வர மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதுபோல் எல்லா புக்ஸுமே ஒரு ஹிஸ்ட்ரியோட பைண்ட் பண்ணியே இருக்கும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லலாம். நான் சொல்லி நினச்சி வச்சுருந்தேன். அது கிருப்பாவும் சொன்னாப்புல. ஸோ நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஹைதராபாத் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளோட இந்தியா கூட மெர்ஜ் ஆகுது. காஷ்மீர் நம்ம கூட
லேட்டர் அந்த கிங் ரூலுக்கு அப்புறம் வந்ததோ அதே போல் ஹைதராபாத்தும் வந்தது தான் வந்தது. ஸோ எல்லா புக்குமே வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரியை பின்னாடியே சொல்லும். நேரு வந்து இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர்ஸ் வந்துட்டு ஜெயிலில் இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள அப்பா எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன், ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிலாம் அதை மட்டும் இருக்காது. உலக சரித்திரத்தையுமே வந்துட்டு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எவ்ரி புக் இஸ் மோர் லைக் ஏ ஹிஸ்ட்ரி புக் தான் அது. அப்புறம் அந்த புட்டால் புறாங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு நிறைய பேர் மனசை தொட்டது வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இதே போல் ஒரு கலந்துரையாடல் வந்துட்டு நீண்ட நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நிகழ்ச்சிக்கு நினச்சாலுமோ பட் டைம் அந்த லாஸ்ட் டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதை பற்றி எதனா பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேசலாம். வி ஹாவ் சம் மோர் டைம். நிறைய பேர் வந்து போய் படம் பார்த்தவங்க. ஆமாம், படம் பார்த்தீங்கல்ல, படம் பார்த்தவங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ராஜி சொன்னதுக்கும் நீங்கள் படத்தில் பார்த்ததுக்கும் வந்துட்டு என்ன இல்ல, அது படம் வந்ததுன்னு சொன்ன உடனே அதை பார்க்கணும்னு தோணுச்சு. பட் வார்த்தைகள் வந்து அவங்க உபயோகிச்ச வார்த்தைகள் வந்து அப்படியே அப்பட்டமா அந்த படத்துலயும் வந்து அப்படியே பேசியிருப்பாங்க. அதோடய நிறைய வார்த்தைகள் பேசியிருந்தாங்க அதில். ஆனால் அதோட ஆழங்கள் வந்து அதிகமாக இருந்தது படத்துலையும். அவங்க பேசின இதுலேயும் ஆழங்கள் நிறையா இருந்தது. பட் அவங்க ஒரு இது சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு அந்த ஆசிரியர் வந்து அவர் எழுதுனதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவர் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்கில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசும்போது உண்மையிலேயே அதில் நாகேஷ் பேசினது வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. அந்த படத்தோடு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஆழமாக இருந்தது. அந்த மாதிரி நிறையா அந்த படத்தில் வந்து நிறைய ஆழமான விஷயங்கள் நிறையா இருந்தது. ஆக்சுவலாக அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அந்த எப்படி அந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துலேயுமே பயங்கரமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக அதுக்கு தூண்டினது வந்து அவங்களோட அந்த பர்டிகுலர் பேச்சு தான். ஸோ அந்த புக் அண்ட் அந்த பேச்சு, ஸோ அதுதான் எனக்கு வந்து அந்த படம் பார்க்க தோணுச்சு. அந்த படம் பார்த்த உடனே வந்து எனக்கு அந்த ஆழங்கள் புரிந்ததுன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். அந்த படம் பார்க்குறேன். யூஸ்வலாக படம் ஒரு புக்கு எழுதிட்டு அந்த படமாக இருக்கும்போது கொஞ்சம் மாற்றுவாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு? இல்லை ஆக்சுவலாக அப்படியே புக்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. அது சொல்கிறது, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட நான் அதில் அப்படியே அவங்க பேசும்போது அதே வார்த்தைகள் அவங்க பேசினாங்க. ஸோ என்ன நீங்கள் வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக சொன்னீங்க. அதில் அதை விட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் வந்து அதில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட மாமாவா ஒருத்தர், அவர்களோட வார்த்தைகள் வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப குத்துற மாதிரி இருந்தது அவங்க பேசும்போது. அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசும்போது சரி, அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது சரி, அவருடைய வக்கரங்கள் அந்த பதிவும் வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ஒருத்தருக்கு வந்து உரைக்குன்னு சொல்ல முடியல. பட் நான் பார்க்கறது கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல அவரோட கேரக்டர் வந்து அருவருப்பாக தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி அவங்க சொன்ன விஷயங்களையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க.